வணக்கம் கும்பராசி நேயர்களே. 2017ஆம் ஆண்டு மே மாதத்துக்குரிய ராசி பலனை நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம். உங்களுடைய ராசியாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை கொடுப்பதற்குரிய எடுத்துக்காட்டாகும். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது பல்வேறு தனவரவை குறிக்கிறது. மேலும் உங்களுடைய ராசியாதிபதி மற்றொரு யோகக்காரகனான புதன் பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய 7க்குரிய சூரிய பகவானும் உச்சமாக இருப்பதினால் உங்களுடைய முயற்சி என்பது பல்மடங்கு இப்பொழுது பெருகி இருக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் பல்வேறு வெற்றிகளை எடுக்கப் போகிறீர்கள். ஆனால் இந்த இடத்தில் மே மாதத்தில் குரு பகவான் 8லே இருப்பதினால் அவர் உங்களுடைய லாபாதிபதி என்பதனால் லாபத்தில் சற்று குறைவு இருக்கலாம். ஆனால் வெற்றி என்பது நிச்சயம். ஏனெனில் 11இல் சனி இருக்கின்றார். உடல் நலம் என்று பார்த்தீங்கன்றால் 6க்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு மனதிலே சில சஞ்சலங்களை கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் நீங்கள் துர்கை வழிபாடும் மற்றும் பார்வதி வழிபாடும் செய்வதனால் அவற்றை நிவர்த்தி செய்ய முடியும். இவ்வாறு இருக்கின்ற இந்த மே மாதத்தில் உத்தியோகஸ்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசிக்கு 10க்குரிய அங்காரகன் 7ஆம் பார்வையாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதினால் அந்த இடம் பலம் பெறுவதினால் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல வெற்றியை நல்ல நட்புறவை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு அடிபணிவார்கள். வியாபாரிகள் என்று எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவற்றில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனுகூலங்கள் உங்களுக்கு பெரியவங்கள்லாம் செய்வாங்க. நீங்கள் யாருன்னா ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பதினால் உங்களுக்கு இந்த மாதம் லக்கு தான். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நல்ல மார்க் எடுப்பீங்க. பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமாக இருப்பதினால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்கள் குடும்பத்தில் நிலவும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பீர்கள். இவ்வாறு பார்க்கின்ற வகையில் மே மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த மாதத்தில் பல்வேறு இடங்களில் சுற்றுலா செல்வீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.